தெனாலிராமன் கதைகள்ல இன்னொரு கதை இந்த வீடியோல கேட்க போறோம். அவருடைய கதைகள் கேட்கிறப்பவே அல்லது படிக்கிறப்பவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் பேஸ்டு ஸ்டோரீஸா இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு சமயம் நல்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோட அந்த ஒரு பிரச்சனைய சமாளிக்கிறாரு. புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு அதுல பங்கு வகிக்குது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மாரி கதைகள் குடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நீங்க மட்டும் கேட்கறது இல்லாம, இந்த கதைய நீங்க கேட்டுட்டு உங்க குழந்தைகளுக்கும் நீங்க அது சொல்லுங்க. இந்த கதைய அவங்களுக்கு சொல்லுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகும். நெறைய கதைகள் கேட்கறதுக்கு நெறைய குழந்தைகள் ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இது மாரியான நல்ல நல்ல கதைகள் எல்லாமே. அவங்களுக்கு சொல்றீங்களா? கேட்கலாமா? உறியில் வைத்த உலை. தெனாலிராமனும் அரசர் கிருஷ்ணதேவராயரும் ஒரு மாலை நேரம் நகர்வலம் சென்றனர். அப்போது அவர்களுக்கு இடையே ஒரு வித்தியாசமான விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. மன்னரோ, நம்முடைய நாட்டில் ஏழைகளே இல்லை, மக்கள் அனைவரும் நன்றாக சொகுசாக வாழ்கிறார்கள் என்று கூறினார். ஆனால் ராமனோ, இல்லை மன்னா, எந்த அரசாங்கத்திலும் ஏழைகள் இல்லாமல் இருக்க முடியாது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் வசதியாக வாழ்கிறார்களே தவிர நம்முடைய நாட்டிலும் பரம ஏழைகள் இருக்கிறார்கள். ஒருவேளை சோற்றுக்கு எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய கடும் வறுமையில் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறினான் தெனாலிராமன். மன்னர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் நாட்டில் அப்படி ஏதும் கிடையாது ராமா. என் ஆட்சி மிகவும் சிறப்பாக இருப்பதாக மக்கள் அனைவரும் கூறுகின்றனர். அமைச்சர்களும் இதையே ஆமோதிக்கின்றனர். அது மட்டுமின்றி நீ கூறியபடி வறுமையை போக்குவதற்கு மக்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற கூற்றை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார். அந்த நேரத்தில் அவர்கள் அங்கிருந்த ஏரிக்கரை ஒன்றை கடந்து நடந்து கொண்டிருந்தனர். குளிர்காலம் ஆகையால் மாலை நேர காற்று மன்னரின் முகத்தில் ஊசி குத்துவது போல உரசிச் சென்றது. மன்னர் உடனடியாக பணியாட்களிடமிருந்து ஒரு போர்வையை வாங்கி போர்த்திக் கொண்டார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த மாலை நேரத்திலேயே இப்படி குளிர்கிறதே, இரவு நேரங்களில் இந்த நீரில் இறங்கி நின்றால் எவ்வாறு இருக்கும் என்று தெனாலிராமனை கேட்டார் மன்னர். நிற்பவன் ஜன்னி வந்தே செத்து விடுவான் மன்னா, இந்த குளிரில் யாராலும் இருக்க முடியாது என்றான் ராமன் பதிலுக்கு. ராமா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. இதையே நாம் ஒரு போட்டியாக வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய அரண்மனையில் உள்ள குளத்தில் எவன் ஒருவன் அந்தி சாய்ந்ததிலிருந்து காலை கதிரவன் எழும் வரை இடுப்பளவு நீரில் எந்தவித ஆடையும் இன்றி நிற்கிறானோ அவனுக்கு 100 பொற்காசுகள் பரிசு கொடுக்கிறேன். சவாலுக்கான ஆளை நீயே கூட்டிக் கொண்டு வரலாம் என்று கூறினார் மன்னர். நீ கூறியபடி நம் நாட்டில் வறுமையை போக்குவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற நிலையில் மக்கள் இல்லை என்பது என் கருத்து. ஆனால் நீ அப்படி இருக்கிறார்கள் என்று கூறினாய் அல்லவா, அதற்காகத்தான் இந்த சவால், சரியா என்று மன்னர் நம்பிக்கையோடு கூறினார். மன்னரின் இந்த சவாலை ஏற்றுக்கொண்ட தெனாலிராமன் அதற்கு அடுத்த நாள் அரசவைக்கு அருகில் உள்ள ஊரில் கடும் வறுமையில் இருந்த அவனது நண்பன் ஒருவனை அழைத்து வந்தான். அவன் பார்ப்பதற்கே பரிதாபமாக உடலில் சதைப்பற்றே இல்லாமல் மிகவும் மெலிந்து காணப்பட்டான். அவன் அரசனிடம், அரசே, இவன் என் நண்பன், பரம ஏழை. இவனும் தங்களுடைய சமஸ்தானத்தில் தான் வசிக்கிறான். ஒருவேளை உணவிற்கே கஷ்டப்படுகிறான். நீங்கள் அறிவித்த சவாலை இவன் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்துள்ளான் என்று கூறினான் தெனாலிராமன். மன்னர் அந்த ஏழையை பார்த்தார். சவாலை பற்றி ராமன் உன்னிடம் கூறினான் அல்லவா? மாலை நேரம் சூரியன் அஸ்தமித்தது முதல் நீ இடுப்பளவு நீரில் நிற்க வேண்டும். அதற்கு அடுத்த நாள் காலை சூரிய உதயத்தின் போதுதான் நீ வெளியே வர வேண்டும். அதற்கிடைப்பட்ட காலத்தில் நீ தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் சவாலில் தோற்றுவிட்டதாக கருதப்படும். மேலும் உனக்கு பொற்காசுகளும் வழங்கப்படாது என்று கூறினார் மன்னர். அதை கேட்டுவிட்டு அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான். அன்று மாலை இடுப்பளவு தண்ணீரில் உடலில் ஒட்டு துணி இல்லாமல் மன்னரின் முன்னிலையில் அவன் குளத்தில் இறங்கினான். அவனை தப்பிக்காமல் கண்காணிக்க 2 காவலாளிகள் குளக்கரையில் நிறுத்தப்பட்டனர். அந்த ஏழை மனிதனும் கைகளை கட்டிக்கொண்டு எப்படியோ அன்று இரவு முழுவதும் கடும் குளிரில் உயிரை பணயம் வைத்து நின்றான்.
மன்னரும் அவன் இறங்குவதை உறுதி செய்து கொண்ட பின்பு அந்தப்புரத்திற்கு சென்று விட்டார். 2 நாட்கள் கழித்து அந்த பரம ஏழை ராமனை சந்தித்து ஓவென அழத் தொடங்கிவிட்டான். என்னவாயிற்று நண்பா, ஏன் அழுகிறாய்? சவாலில் தோற்றுவிட்டாயா என்ன என்று அக்கறையுடன் கேட்டான் ராமன். இல்லை ராமா, நான் மன்னர் அறிவித்தபடி இரவு முழுவதும் இடுப்பளவு தண்ணீரில் நின்றேன். அதற்கு அடுத்த நாள் காலை மன்னர் எழுந்ததும் முதலில் என்னைத்தான் பார்க்க வந்தார். இரவு முழுவதும் தண்ணீரிலேயே நின்றாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். என்னை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட காவலாளிகளும் நான் இரவு முழுவதும் தண்ணீரில் நின்றதை மன்னரிடம் உறுதி செய்தனர். பிறகு மன்னர் என்னிடம், எவ்வாறு இரவு முழுவதும் இந்த கடும் குளிரில் நின்றாய் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு நான், அரசே, குளக்கரையின் சிறிது தூரத்தில் உள்ள சுவரின் மீது பெரிய விளக்கு ஒன்று ஏற்றப்பட்டிருந்தது. இரவு முழுவதும் நான் அந்த விளக்கையே பார்த்து கொண்டு நின்றேன். எப்படியோ இந்த கடும் குளிரில் அந்த விளக்கின் ஒளி எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது என்று சொன்னேன். மன்னருக்கு ராமனிடம் சவாலில் தோற்று போவதை அவரது கர்வம் அனுமதிக்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த மன்னர், இப்போது புரிகிறது. அந்த விளக்கின் வெப்பம் கொஞ்சமாவது உன்னை கதகதப்பாக வைத்திருந்திருக்கும். அதனால்தான் உன்னால் இரவு முழுவதும் நிற்க முடிந்தது. எனவே உனக்கு பரிசு கிடையாது. இங்கிருந்து ஓடிவிடு, இல்லை என்றால் சிறையில் அடைக்கப்படுவாய் என்று கோபமாக திட்டிவிட்டார். மன்னரை எதிர்த்து நான் எப்படி பேச முடியும் ராமா? நான் என்ன செய்வேன் தெனாலிராமா? எனக்கு நடந்தது நியாயமா? நீயே சொல்லேன். ஓர் இரவு முழுவதும் பற்கள் கெட்டிக்க, உடல் உதற, உயிரை பணயம் வைத்து இந்த சவாலை நான் நேர்மையாக முடித்தேன். இதனால் என் வாழ்க்கை மாறுமென நினைத்தேன். ஆனால் இப்போது பாரேன் என்று கூறி பாவமாக அழுதான். ராமனுக்கு தன் நண்பனை காண மிகவும் பரிதாபமாக இருந்தது. நண்பனை சமாதானப்படுத்தி உரிய நீதி பெற்றுத் தருவதாக வாக்களித்து நிம்மதியாக உறங்கும்படி அனுப்பி வைத்தான் தெனாலிராமன். அதற்கு அடுத்த நாள் அரசவை கூடியது. மன்னர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் வந்துவிட்டனர். ஆனால் ராமன் வராத காரணத்தினால் அரசவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது. ராமன் ஏன் வரவில்லை என்று கண்டறிந்து வர மன்னர் பணியாட்களை அனுப்பினார். திரும்பி வந்த பணியாட்கள், மன்னா, தெனாலிராமன் வீட்டில் உலை வைத்துக் கொண்டிருப்பதாகவும் உணவு தயாரானதும் அரசவைக்கு வருவதாகவும் தாமதத்திற்கு மன்னிப்பும் வேண்டினார் என்று கூறினார்கள். நீண்ட நேரம் ஆகியும் ராமன் வராததால் மன்னர் பொறுமை இழந்து நேராக ராமன் வீட்டிற்கே சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரது கோபத்தை உச்சிக்கே கொண்டு சென்றது. ராமன் அவனது வீட்டின் கொல்லைப்புறத்தில் கீழே நெருப்பு மூட்டி அதற்கு மேலே சுமார் 10 அடி உயரத்தில் உரி போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் உச்சியில் அரிசியும் தண்ணீரும் கலந்த பானையை தொங்கவிட்டிருந்தான். அடே அடே தெனாலிராமா, மடையனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கோபமாக கேட்டுக்கொண்டே மன்னர் உள்ளே வந்தார். வரவேண்டும் அண்ணா, தாமதத்திற்கு மன்னிக்கவும். நானும் காலையில் இருந்து இந்த உலை கொதித்து உணவு தயாராகும் என்று காத்திருக்கிறேன். உணவு வெந்தபாடே இல்லை. இன்னும் சிறிது கால அவகாசம் கொடுங்கள் மன்னா, கண்டிப்பாக அரிசி வெந்துவிடும் என்று பணிவாக கூறினார். அட முட்டாள் ராமா, நெருப்பிற்கும் பானைக்கும் எவ்வளவு இடைவெளி உள்ளது? கீழே எரியும் நெருப்பின் வெப்பம் எவ்வாறு மேலே உள்ள பாத்திரத்தை சென்றடையும்? உனக்கு போய் விகடகவி என்று பட்டம் அளித்தேனே, எதற்கு இப்படிப்பட்ட கோமாளித்தனத்தை செய்கிறாய் என்று தெனாலிராமனை திட்டி தீர்த்தார். மன்னா, எங்கோ தூரத்தில் தெரியும் விளக்கின் வெளிச்சம் கடும் குளிரில் தண்ணீரில் நிற்கும் ஒருவனுக்கு வெப்பத்தை கொடுத்து கதகதப்பாக வைத்திருக்கும் பட்சத்தில் சில அடிகள் தொலைவில் உள்ள அந்த நெருப்பானது மேலே உள்ள அரிசியை வேக வைக்காதா? இது என்ன மன்னா நியாயம் என்று ஒன்றும் தெரியாதவனை போல் கேட்டார் தெனாலிராமன். மன்னர் தன் தவறை புரிந்து கொண்டார். அடே ராமா, உன் நண்பனை அரசவைக்கு வந்து பொற்காசுகளை வாங்கிக் கொள்ளச் சொல். 100 பொற்காசுகளுக்கு பதிலாக 250 பொற்காசுகள் கொடுக்கிறேன். இப்போது என்னுடன் அரசவைக்கு வா என்று தெனாலிராமனை அழைத்தார். மன்னா, இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருங்கள், உலை வெந்ததும் நான் வந்து விடுகிறேன் என்று தெனாலிராமன் நமட்டு சிரிப்புடன் சொல்ல, அடே அப்பா, உன்னுடைய உலைதான் இப்போது வெந்தாகி விட்டதே, அப்புறம் எதற்கு இந்த நாடகம்? வா செல்வோம்
என்று மன்னர் ராமனின் தோள் மீது கையை போட்டு அவனை அழைத்துச் சென்றார். மன்னராக இருந்தாலும் செய்த தவறை சாதுரியமாக சுட்டிக்காட்டிய ராமனை நினைத்து மன்னர் மிகவும் பெருமிதம் கொண்டார்.